அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் மீது முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவதும் அதனை சுட்டிக்காட்டி முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதும் அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. இதன் பின்னணி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் 6 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. திண்டுக்கல் சூரியமூர்த்தி, பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் செய்துள்ள இந்த முறையீட்டுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் எடப்பாடி பழனிசாமி. உள்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளதா என்பதை அறிய ஆரம்ப கட்ட விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரினார் அவர். இதுகுறித்து விசாரித்த நீதிமன்றம் அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது முடிவெடுக்க தேர்தல் ஆணையம் தயக்கம் காட்டுவது போல் தெரிவதாக கூறியிருப்பது கவனம் பெற்றுள்ளது. இதனை சுட்டிக்காட்டும் அரசியல் நோக்கர்கள் தேர்தல் ஆணையத்தின் தயக்கத்தின் பின்னணியில் பாஜக இருக்கலாம் என்று சந்தேகம் கிளப்பியுள்ளனர். ஒருவேளை 2026 தேர்தலுக்கு முன் கூட்டணியில் இருந்து அதிமுக விலக முயற்சித்தால் தேர்தல் ஆணையம் மூலம் இரட்டை இலை சின்னம் விவகாரத்தை வைத்து மிரட்டுவதற்காகவே உட்கட்சி விவகாரத்தை நிலுவையில் வைத்திருக்கலாம் என்று அவர்கள் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக திடீரென பாஜகவை கலத்திவிட்டு 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்திப்பதற்கு திடீரென எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் முடிவெடுத்து விட்டால் அந்த தருணத்தில் எடப்பாடி பழனிசாமியை தங்கள் கட்டுப்பாட்டில் வைப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக இந்த விவகாரத்தை ஒரு இறுதி முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறதா என்ற கேள்வியும் அரசியல் கட்சிகள் சார்பில் முன்வைக்கப்படுகின்றன. அதேபோல் உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவை ஏற்படுத்தி பொதுச் செயலாளரையே மாற்றவும் காய் நகர்த்தலாம் என்று விமர்சகர்கள் கூறியுள்ளனர். யாருமே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத வகையில் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைந்த பிறகு இனிமேலும் இரட்டை இலைக்கு சேதாரம் வரும்னு நான் நினைக்கல. ஏன்னா இதே விமர்சனத்தை நானும் வச்சேன். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக எடப்பாடியை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் வைத்திருக்கிற சில பல ஆயுதங்களில் இரட்டை இலை வழக்கும் ஒன்று. செங்கோட்டையனுக்கு ரெடியாக டேட் போடாமல் டிக்கெட் எடுத்து வச்சிருந்த மாதிரி டெல்லிக்கு நினைத்த நேரம்லாம் வரவழைத்தது அல்லது மீண்டும் வரவழைக்கணும்னு அவர் வைத்திருந்த திட்டம். இந்த மாதிரியான ஆயுதங்களை அவங்க கையில் வச்சுருந்தாங்க. ஆனால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அவர் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு விட்ட பிறகு எடப்பாடி மீண்டும் இரட்டை இலை சின்னத்திற்கு ஒரு சிக்கல் வருகிற அளவுக்கு அதை பிஜேபி கையாள மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த பேட்டிகளில் முதலமைச்சர் வேட்பாளர் என எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று அவர் தொடர்ந்து கூறி வருகிறார். அதேவேளையில் எடப்பாடி பழனிசாமியோ தனி பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்து வருகிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அடுத்தது என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நீடிக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் காலக்கெடு நிர்ணயித்து வரும் 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வ விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 1968ஆம் ஆண்டு தேர்தல் சின்னங்கள் மற்றும் வழங்கல் ஆணையின் 15வது பிரிவின்படி தகராறு ஏற்படும் போது கட்சியின் சின்னம் யாருக்கு என்பதை தேர்தல் ஆணையமே முடிவு செய்ய அதிகாரம் உள்ளது. இதனை பயன்படுத்தி தேர்தல் ஆணையம் பிறப்பிக்கும் உத்தரவு தன்னிச்சையானதாக இருக்குமா அல்லது அரசியல் உள்நோக்கம் கொண்டதாக இருக்குமா என்பதே பல்வேறு தரப்பிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தற்போதே பரபரப்பாக தயாராகி வரும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் ஆணையம் வழியாக செக் வைக்கப்படுமா என்பது $1 மில்லியன் கேள்வியாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.